மேடம் இதுல பாருங்க, இதுல நிறைய எம்ப்ராய்டிங் இருக்கு. ஆமா, எல்லாமே இதுல புது டிசைன் தான். யார் இது இவ்ளோ காலங்காத்தாலே கத்திக்கிட்டு இருக்காங்க? இத காட்டுங்க. ச்சே, என்ன புடவை இது? அத காட்டு. அட என்ன இவ்ளோ விலை கம்மியா எடுத்துட்டு வந்திருக்க? ஒரு நல்ல புடவையா தான் காட்டுன என்னவா? விலைய பத்தியெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. புடவை அப்படியே தங்கத்துல மின்னணும், தங்கத்துல. நான் சொன்னல, பெரிய பணக்காரங்க, நிறைய பணம் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அத முதல்ல பார்க்கலாம். என்ன அத்தம்மா, என்ன நடக்குது? பிசினஸ். வாயை மூடிட்டு பேசாம இரு. மேடம் இத பாருங்களே, இது ரொம்ப அருமையான புடவை. ஐயோ மேடம், இது வெறும் சாம்பிள் தான். நீங்க எங்க கடைக்கு ஒரு தடவை வந்து பாருங்களேன். அங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. இந்த ராஜஸ்தான்லயே வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடைக்காது. வாவ்! இந்த பொண்ணு நம்ம வீட்ல தான் தங்கி இருக்குன்னு இவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்களே இங்க வந்து உட்கார்ந்துருக்கானுங்க. எனக்கும் இந்த வியாபாரிகளுக்கும் நடுவுல ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கேன். இவங்க எந்த புடவையை வித்தாலும் 2000 ரூபாய் எனக்கு கமிஷன். ஓ மை காட், என்ன இது? காலங்காத்தாலே மைதாவை ஏமாத்துறீங்களா? நீ ரொம்ப நேர்மையானவ மாதிரி நடிக்காதடி. புருஷனும் பொண்டாட்டிமா சேர்ந்து இந்த பொண்ணு கிட்ட படத்தை வாங்காமையா உங்க ரூம்ல அவளை தங்க வச்சீங்க? அத்தம்மா, வாய் தேவையில்லாம மூடிட்டு பேசாம இரு. கமான் மைரா, சீக்கிரமா கிளம்பு. இல்லனா அந்த ஸ்டூபிட் பெல் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த பர்ஸ் உங்களோட மாதிரி தெரியலையே. இல்லைங்கய்யா, இத நான் மேடம் கிட்ட கொடுக்க தான் எடுத்தேன். நீங்க 2 பேரும் எப்படி இங்க வந்தீங்க? உங்களோட கடை எங்க இருக்கு? உங்க கடையோட பேர் என்ன? இங்க பாருங்க ஐயா, நாங்க இப்பதான் ஜெய்ப்பூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம். எங்க சொந்த ஊர்ல நாங்க பெரிய ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ருத்ரா, ப்ராப்ளம் தான் என்ன? இவங்க வேற துணி. இது பாரு, இவங்க 2 பேர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க உடனே வீட்டை விட்டு கிளம்புங்க, போங்க. ஏன்பா இவங்களை எதுக்காக இப்படி விரட்டி விடுற? இந்த பொண்ணு புடவை எடுக்கணும்னு தானே சொன்னுச்சு. அதுல என்ன தப்பு? சித்தி, இனிமே நம்ம வீட்டுக்குள்ள முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க யாராவது வராங்கன்னா என்கிட்ட கேட்காம அவங்களை உள்ள விடாதீங்க. மயூரா இங்க இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இங்க பாரு மயூரா, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. Whatever. இதுக்கு தான் பேராசப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 20%. இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. குரங்கு மூஞ்சி வச்சவன். ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஆளு வந்து எல்லாத்தையும் வீணாக்கிட்டான். வீணாயிடுச்சுன்னு கவலைப்படாத, மறுபடியும் வந்து இவனை ஒரு கை பார்த்துடலாம். வா. இந்த பசங்க ஏன் ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரல? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. எங்க தான் போறாங்களோ? துருவா, ஐயோ என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வந்திருக்க? எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? உனக்கு ஒன்னும் அடிபடலையே? சொல்லு. என்ன விஷயம் அண்ணி? துருவா, துருவா, என்னடா இது? ஸ்கூல்ல யார்கிட்டயாவது சண்டை போட்டியா?
ஓ மை காட் துருவா. இல்ல ருத்ரா தம்பி, துருவா அப்படிலாம் பண்ண மாட்டான். பெரியம்மா, துருவா மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு எல்லாமே அவங்க மேலதான். யாரு? என்னாச்சு? உன்னை யாராவது திட்டினாங்களா? பெரியப்பா, இந்த வாரம் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. மம்மி டாடி டீச்சர்ஸ்க்கு. கண்டிப்பா டாடியோட மம்மி வருவாங்கன்னு துருவா கிளாஸ்ல சொன்னான். அப்ப அவனை பார்த்து கிளாஸ்ல எல்லாரும் சிரிச்சாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் மம்மி தான் செத்துட்டாங்களே, எப்படி வருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கோபம் வந்துருச்சு. நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம். சாரி அப்பா. நான் இதுல இன்டர்ஃபியர் ஆக கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ. துருவா வா, வந்து ஏதாவது சாப்பிடு. துணியை மாத்திக்க. வா கையல். ஸ்கூல் மீட்டிங்க்கு இந்த தடவை உங்க அம்மா வருவாங்கன்னு ஏன் சொன்ன? என்ன பெரியப்பா நீங்க பேசுறீங்க? அவன் சொன்னது ரைட் தான். மைராவையும் பெரியம்மா தானே அனுப்பி வச்சிருக்காங்க. ஆமாப்பா, நான் சொன்னதுதான் எனக்கு சரின்னு தோணுது. பெரியம்மா ஒரு கேம் வச்சாங்கல்ல, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? நாம ஒரு விளையாட்டு விளையாடலாம். இதுக்கப்புறம் அம்மாவை பத்தி நீங்க அவகிட்ட பேசவே கூடாது, போட்டோவையும் காட்டக்கூடாது. அப்படி நீங்க பேசினாலோ போட்டோவை காட்டினாலோ நீங்க தோத்து போயிடுவீங்க. இல்ல மயூராக்கு ஏதாவது ஞாபகம் வந்துருச்சுன்னா நான் இந்த கேம்ல ஜெயிச்சிடுவேன். துருவா, அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. ஆனா துர்வா சொல்றதெல்லாம் உண்மைதான் பெரியப்பா. நாங்க இதுவரைக்கும் மைரா கிட்ட பார்வதி பெரியம்மாவை பத்தி பேசினதே இல்ல. ப்ராமிஸ். நீங்களே பாத்தீங்கல்ல, அவங்க பெரியம்மா மாதிரி பாட செய்றாங்க. அப்புறம் நேத்து பெரியம்மா உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு ஆண்டி கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அப்ப நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண துருவா. அவ ஒண்ணு உன்னோட அம்மா கிடையாது. அவ உன் அம்மாவா இருக்க முடியாது. ஆனா ஏன் பெரியப்பா? நீங்க முதல் முறை பெரியம்மாவை பார்க்கும்போது உங்களுக்கு கூட தானே பெரியம்மாவை பிடிக்காது. நீங்களும் தானே அவங்கள வெறுத்து ஃபைட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க. இதையெல்லாம் உன்கிட்ட யார் சொன்னா? அவகிட்ட பாட்டி தான் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. நான் உன் அம்மாவை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கும் எனக்கும் இடையில ஏதோ ஒரு புரிதல் இருந்துச்சு, உறவு இருந்துச்சு. பட் காதலை புரிஞ்சுக்க தான் லேட் ஆயிடுச்சு. அப்பா மயூராவே நீங்க விரும்பல, அது உங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம். அது நடக்க வாய்ப்பு இருக்குல்லப்பா. துருவா, துர்வா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேசாம ஹே மூடு. சரி, 2 பேரும் போய் சாப்பிடுங்க, போங்க. ஓ கிரேட், நீ இங்க தான் இருக்கியா? ஆக்சுவலி உன்கிட்ட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணதா தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ ஆமா சொல்லிதான் ஆகணும், ஏன்னா உன்கிட்ட வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அக்கா சரியா தான் சொல்றாங்க. நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். லுக் ருத்ரா, எல்லாமே ரொம்ப கிளியரா தெரியுது. துருவா ஸ்கூல்ல யாரோட பேர் சொல்லிருப்பான்னு தெரியுது. அப்புறம் துருவும் கையிலும் சேர்ந்து நம்மள ராதாகிருஷ்ணா வேஷம் போட வச்சது, டான்ஸ் ஆட சொல்லி வற்புறுத்தினது. ஐ மீன் இட்ஸ் ஆல். லுக், டோன்ட் ஃபீல் ஆக்வர்ட், ஓகே? ஐ மீன் துருவா என்ன ஆசைப்படுறான்னா நம்ம 2 பேரும் சேரணும்னு ஆசைப்படுறான்.
அவன் சின்ன பையன். அவன் அவனோட அம்மாவை தேடிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் என் கூட ரொம்பவே அட்டாச் ஆயிட்டான். அதனாலதான் நான் இப்ப உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அத பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்காக பண்ணிக்கலனாலும் துருவாக்காக பண்ணிக்கோயேன். என்னால் அது முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பொண்ணை என்னால் நேசிக்க முடியாது. ஐ நோ தட். பட் இதுவே உன்னோட வாழ்க்கை கிடையாதுல்ல. ஐ மீன், நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை வேணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் ஃபேமிலியை பார்த்துக்கணுன்றதுக்காக பண்ணிக்கிறாங்க. ஐ மீன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுக்குள்ள தனிப்பட்ட ரீசன் இருக்கும்ல. உன்னால அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை ஏத்துக்க முடியுமா? நீ விரும்பாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பியா? அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. அந்த காதல்ல உண்மையான அன்போ அக்கறையோ இருக்காது. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்காது. நம்மளால உணரவே முடியாத அந்த காதலை எப்படி ஏத்துக்க முடியும்? எங்க காதலை பொறுத்த வரைக்கும் அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. எனக்கு இந்த உலகமே அவதான். அப்படிப்பட்ட காதல் வேற யார் மேலேயும் வராது. என்னால நிச்சயமா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்ப நீயே சொல்லு, உன்னால அப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க முடியுமா? முடியாதுல்ல. நான் அந்த மாதிரிலாம் யாரையும் காதலிக்கல. ஏதாவது சொன்னியா? நோ நோ. ஆக்சுவலி நான் உண்மையாவே ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கேன். ஐ மீன், உன்ன மாதிரி உன கேரக்டர் எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஆளுக்குள்ள இவ்ளோ காதல் இருக்கா? நம்பவே முடியல. என்ன? சாரி, ஒன்றும் இல்ல. ஓ, பை த வே, நீ அந்த சாரி செல்லர்ஸ வீட்டை விட்டு துரத்திட்டல. பிரமாதமா பிளான் பண்ணி என் திட்டத்தையே நாசப்படுத்திட்ட. சோ நாளைக்கு நான் சாரி வாங்க மார்க்கெட்டுக்கு போறேன். நீ தனியா போக வேண்டாம், நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அதோட நாம ஒரு நல்ல கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில எல்லாம் ஷாப்பிங் பண்ணாத. எக்ஸ்கியூஸ் மீ, என்னால என்ன பாத்துக்க முடியும். நீ என்ன தேவையில்லாம டாமினேட் பண்ணி என்ன ஆர்டர் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஓகே? அப்ப நீ இதை முதல்லயே யோசிச்சிருக்கணும். என்னை கட்டாயப்படுத்தி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச, என்ன உன்னோட பாடி கார்டு ஆக்குன. உன்னை பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என் கிட்ட கேட்காம நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் நான்சென்ஸ்? வாயை மூடிட்டு உன்னோட ரூமுக்கு போ. இந்த ஸ்டூபிட் மணி எதுக்காக தான் அடிச்சிட்டு இருக்கோம்? பத்ததுக்கு இந்த ருத்ரா வேற. நோ, அவ என்ன டாமினேட் பண்ணவே முடியாது. நெவர். வெளிநாட்டு மேடம் அங்க இருக்காங்க. கூப்பிடு. மேடம், வெளிநாட்டு மேடம். ஹே, ஏதாவது விட்டுட்டு போயிட்டீங்களா? நான் வேணா எடுத்துட்டு வரவா? ஐயோ இல்ல மேடம், எங்க ஷோரூம் பக்கத்துல தான் இருக்கு. நீங்க அங்க வாங்கல. அங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்கோம். அந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க. ஓகே, நான் நாளைக்கு வரேன். ஐயோ இல்ல மேடம், நாளைக்கு நாங்க எங்க ஊருக்கு திரும்பி போறோம் மேடம். எங்க கடையில நாங்க துணியை ஏகப்பட்ட ரகத்துல வச்சிருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அந்த சேலையில எல்லாம் ஏகப்பட்ட வேலைப்பாடு இருக்கு மேடம். அந்த மாதிரி நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. இங்க அந்த சார் வந்து உங்களை சரியா பார்க்க விடாம பண்ணிட்டாரு மேடம். கடைக்கு வாங்க மேடம். ஓகே, நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க மேடம். மயூரா, நில்லு. இப்ப நீ எங்க போற?
பாரேன், இவளுக்கு காதே கேட்கல. ருத்ராக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணுமே. நோ, போகணும்னு சொன்னா அவனை விடவே மாட்டான். அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை சார். அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் சார், நான் இப்பதான் அவங்க ரூமுக்கு மயூரா, நான் மயூராவுக்கு பாடிகார்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிருந்தோம். ஏன் இப்படி நடந்துச்சு? மயூராவை கிட்னாப் பண்ணிட்டோம், 20 கோடி ரூபாய் தரணும்னு இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. கிட்னாப்பா? சார் நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ருத்ரபிரதாப் நாவல், உன்னோட ப்ரொடெக்ஷன்ல இருந்தும் என் அண்ணன் பொண்ணை எப்படியோ கிட்னாப் பண்ணிருக்கானுங்க. சார் நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரம் கண்டுபிடி, இல்லனா உன்னோட வீடு, உன்னோட செக்யூரிட்டி ஏஜென்சி, உன்னோட வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரே அடி அழிச்சிருவேன். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கணும். என்னாச்சு ருத்ரா தம்பி? நீங்க மயூராவை பாத்தீங்களா? அவ இப்பதானே வெளியே போனா. நீங்க ஏன் அவளை போக விட்டீங்க? அவ போகும்போது கூப்பிட்டேன், ஆனா அவ நிக்காம போயிட்டா. என்னாச்சு ருத்ரா தம்பி? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன். துருவா நான் எங்கன்னு கேட்டா நீங்களே ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. அட கடவுளே, இது என்ன புது பிரச்சனை? இவளோட சித்தப்பாவுக்கு ஃபோன் போட்டியா? நான் எப்பவோ ஃபோன் பண்ணிட்டேன். ஆனா அந்த ஆள் என்ன இங்கிலீஷ்ல அசிங்கமா திட்டினா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு பணம் டாலர்ல தான் வரும். ஆமானது, பிஎஸ்டி ஆளுங்களை உடனே தேட அனுப்பு. ஓகே, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. குளோரோஃபார்ம் கிட்னாப் பண்ணிருக்காங்க. டயரோட மார்க்ஸ். உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என் வீட்டுக்கு வந்து சாரி செல்லஸ் தானே நீங்க? நீங்க 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 ஓ மை காட், நீங்க ரெண்டு பேரும் என்ன கிட்னாப் பண்ணிட்டீங்களா? என்னப்பா இவ கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டேங்கற? ரிலாக்ஸ் மயூரா, உன்கிட்ட இருக்கிற பயத்தை மட்டும் இவங்க கிட்ட காட்டிடாத. ஜஸ்ட் பி கான்ஃபிடென்ட். பயமா? நான் எதுக்கு பயப்படணும்? நான் யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கு தெரியுமா? நான் மயூரா மெஹரா, கராத்தேல பிளாக் பெல்ட். உங்களை மாதிரி கிட்னாப்பர்ஸ் பார்த்து நான் எப்பவுமே பயப்படவே மாட்டேன். கராத்தேவா? ஐயோ, இப்போ என்னப்பா பண்றது? ஏய், பயப்படாத அறிவு கட்டவனே. அவ கையை தான் நம்ம கட்டி போட்டுருக்கோம்ல, அப்புறம் எப்படி கராத்தே பண்ணுவா? முதல்ல உட்கார்றா. ஹலோ மிஸ்டர் டாம் அண்ட் ஜெரி, நான் உங்க ரெண்டு பேர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சரியா? சரி யாரு? நீதான். இங்க நிக்கிறாரே உன்னோட பார்ட்னர், அவர்தான் டாம். சரி பதில் சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் பணம் கேட்டு ஃபோன் பண்ணிட்டீங்களா இல்லையா? ஏய், சும்மா தொடர்ந்து பேசாத. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இங்க பாரு, ஏற்கனவே உன்னோட பேக்ல இருந்து போன் எடுத்து உங்க சித்தப்பாவுக்கு நான் போன் பண்ணியாச்சு. அவரும் என்கிட்ட எல்லாத்தையும் போன்ல பேசிட்டாரு. நீங்க சித்தப்பா கிட்ட பேசுனீங்க? அவர் ரொம்ப கலர்ஃபுல்லா உங்க ரெண்டு பேரும் திட்டிருப்பாரு, அதுவும் இங்கிலீஷ்ல திட்டிருப்பாரு, ரைட்? நீங்க ரெண்டு பேரும் இனி தப்பிக்கவே முடியாது. அட்லீஸ்ட் உங்க ரெண்டு பேருக்கு சித்தப்பா யாருன்னாச்சு தெரியுமா? ஏய், எங்களை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? நீ பணக்காரி, உன் சித்தப்பாவுக்கு வெளிநாட்டுல இருந்து பெரிய பெரிய பிசினஸ்லாம் வந்துட்டு இருக்குல்ல. ஓ காட், கிட்னாப் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. என் சித்தப்பா ஒண்ணு பிசினஸ் மேன் இல்ல, இந்த கண்ட்ரியோட கேபினட் மினிஸ்டர். உங்க ரெண்டு பேர் கதையும் ஃபினிஷ். இந்நேரத்துக்கு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஹோம்கார்ட், போலீஸ் எல்லாருமே என்ன தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட போனை வச்சு பேசிருக்கீங்க. ஏய் பைத்தியக்காரா, எதுக்குடா இப்ப போனை தூக்கி போட்ட? பாத்தியா, பயந்துட்டா. கடவுள் என்ன சரியான இடத்துக்கு தான் அனுப்பி வச்சிருக்காரு. அதனாலதான் உங்க ரெண்டு பேருக்கு நான் பேர் வச்சேன், டாம் அண்ட் ஜெரி. ஏய், விட்டா பேசிட்டே போயிட்டு இருக்க. வாயை மூடிட்டு உட்காரு. எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு.
நான் வந்துட்ட பாரு. இனிமே உனக்கு எதுவும் ஆகாது பாரு. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது.